ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அவியல் பண்ணலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சில்லி வச்சுக்கோங்க. அதில் கேரட் போட்டுக்கோங்க, உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் மசிஞ்சு வர்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் போட்டுக்கோங்க, பூடு போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க, உள்ளி வெட்டி வச்சுருந்தேங்க அதை போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வாங்க எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிட்டு வாங்க. இதை சதைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுப்பில் பார்த்தீங்கன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்குது, குழஞ்சி போகலை, நல்லா வெந்திருக்கு. ஆனால் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல, சதைச்சிட்டு வந்தோம்ல, அந்த தேங்காய் கூட்டை வந்து இதில் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. கேரட்டும் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வரணுங்க. நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க, மறந்துடாதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. அதனால் கலந்து விட்டேங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். அடி பிடிக்க விடாமல் பார்த்துக்கோங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. பின்ன ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னையுமே கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பயங்க, அதான் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கோங்க. அதில் நல்லா கரிஞ்சு போக விடாமல் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கொதிக்க வச்சுருக்கோம்ல கிழங்கு, அந்த கூட்டில் தூக்கி இந்த தாளிப்பை தூக்கி கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு பின்னையும் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. தாளிப்பும் கிழங்கும் ஒன்று போல சேர்ந்து வரணுங்க. கலந்து விடுங்க. இந்தாங்கங்க, வாங்க சாப்பிட்லாமா? வாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணி விடுங்கங்க கொஞ்சம். பாய்.